வாங்க அன்பு விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக இந்த டிசம்பர் 15க்குள் உங்களுக்கு இது நடந்தே தீரும் டிசம்பர் மாதத்திற்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். காலபுருஷ சக்கரத்தில் 8வது ராசியான விருச்சிக ராசியை பொறுத்தவரை விருச்சிகத்தில் விஷாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை என்ற 3 நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா பார்க்க சாதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திடீர்னு கோபத்தில், அது மட்டும் இல்லாமல் எந்த வேலையிலும் பார்த்தீங்கன்னா வேகம் காட்டி அதில் சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகளும், சிறப்பாக செயல்படுறவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்கான சிறப்பாக காணப்படுற வேலை. இந்த விருச்சிக ராசிக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசியில் சூரியன், அதே போல் உங்கள் ராசியின் அதிபதியாக செவ்வாய், சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சனி, ராகு, பஞ்சமிஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் குரு வக்கிரமாக, தொழில் ஸ்தானத்தில் கேது, அயன சயன போகஸ்தானத்தில் புதன் என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வரவில்லை. இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் டிசம்பர் 1, 27, டிசம்பர் 28 இந்த 3 நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படவில்லை. நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் 6, 7 இந்த 2 நாட்களில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக இருக்குது. இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இங்கே உங்களுக்கான பொது பலன்களை பார்த்து பரிகாரங்கள், அப்புறம் நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். பொது பலன்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சாது மிரண்டா காடு தாங்காதுங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதுவாக இருந்தாலும் உங்கள் செயல்லையும் பார்த்தீங்கன்னா சீரும் சிறப்பமாக செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திடீர்னு கோபம் வரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்ப்புகள், எதிரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலக போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா நலன்களும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சிறப்பாக உண்டாக போகுது. எல்லா நலன்களும் சிறப்பாக உண்டாகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கு பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு உங்கள் விரும்பிய விஷயங்கள் எல்லாமே இந்த கால நேரத்தில் கிடைக்க போது. அதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில நேரங்களில் கூடுதல் முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி கூடுதல் முயற்சிகள் எடுக்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பெயரும் புகழும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பண வரத்து அதிகரிக்கும். பண வரத்து அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கால நேரத்தில் பயணங்கள் நிறைய செய்ய வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த பயணங்கள் மூலிமா உங்களுக்கு நஷ்டம் இல்லைங்க, லாபம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதிகமாக வர பண வரத்துனால நீங்கள் வண்டி, வாகனம், பொன் பொருள், வீடு, நிலம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாகவே காணப்படுது. இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய நட்பு வட்டாரம் உண்டாகும். இந்த நட்பு வட்டாரத்தின் மூலயமா உங்களுக்கு அதிகமான நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க மூலயமா உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வாகனம் மூலம் நீங்கள் வண்டி வாகனங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த வண்டி வாகனங்கள் மூலயமா உங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்கள் அதிகமாக கிடைக்கும். அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான அதிகமான பலன்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் பல விதத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புகழ் உண்டாகும். புகழ் மட்டும் உண்டாகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகிறதுக்கான காலம், நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மற்றவர்கள் பிரச்சனையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா கூட அந்த மற்றவர்கள் பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வைப்பீங்க. அதனால் இந்த கால நேரத்தில் நீங்கள் ஒரு செயல் வீரராக இருப்பீங்க. இது உங்களுக்கு மேலும் பெருமைகளையும் பேரும் புகழையும் கொண்டு தரும் விதமாக அமைய போகுது. அடுத்து தொழில் வியாபாரம். தொழில் வியாபாரத்தில் இதுவரை இருந்த போட்டிகள் விலக போகுது. போட்டிகள் விலகிறதுனால நீங்கள் தான் அந்த தொழிலில் முன்னேற்றங்களையும் சிறப்பான ஏற்றங்களையும் இந்த கால நேரத்தில் பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுக்கான பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகிற காலம், நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வியாபாரத்திற்கு விரிவாக்கத்திற்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளும் இந்த கால நேரத்தில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் நீங்கள் தொழில் விருத்தி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் தொழில் இந்த அளவுக்கு சிறப்பாக போடுறதுனால நீங்கள் உங்கள் தொழிலாளர்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா அவங்க அக்கறையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக அக்கறை எடுத்துக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க தான் உங்களுக்கான மூலதனமாக இருக்குது. அதனால் அவங்கள நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது அதிகமாக வரப்போகுது.
இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களா இருந்தால் பார்த்தீங்கன்னா இதுவரை உங்களுக்கு வரவேண்டிய பணங்கள் எல்லாமே நிலுவையில் இருந்தால் கூட அந்த பணங்கள் எல்லாமே இந்த கால நேரத்தில் வரும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நிலுவையில் இருந்த பணங்கள் எல்லாமே உங்களுக்கு வரது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதுவரை இருந்த எதிர்ப்புகள் எல்லாமே நீங்க போது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேல் அதிகாரியோட உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேல் அதிகாரியோட உதவி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் பண உயர்வு இல்லை பதவி உயர்வு இது ரெண்டில் ஏதோ ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மற்றவங்க மேலே, அதாவது வேலை செய்கிற இடத்துல மற்றவங்க மேலே வச்சிருந்த எதிர்பார்ப்புகள் இந்த கால நேரத்தில் விலகும். அதே போல் இப்படி விலகிறதுனால நீங்கள் வந்து நான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அப்படின்னு சிறப்பாக செய்வீங்க. இது மேலும் உங்களுக்கு ஏற்றங்களை கொண்டு வந்து தரப்போகுதுங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இந்த கால நேரத்தில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். உறவினர்கள் வருகையால் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சியை கூட்டும் விதமாக அமையப்போகுது. அதுபோல் திருமணம் போன்ற சுப காரியங்கள் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் நடக்கும். அப்படி உங்களுக்கு இல்லை உங்களை குடும்பத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. உங்களோட நிலம், வீடு, மனை, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வண்டி வாகனங்கள் மூலிமா உங்களுக்கு அதிகமான லாபங்களும் சிறப்பான ஏற்றங்களும் கிடைக்கும் சொல்லலாம். கணவன் மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுவையான உணவுகளை சுவைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா மனபலம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த அதிகரிக்கும் மனபலத்தின் காரணமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வெற்றிகளையும் பல்வேறு ஏற்றங்களையும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக பெற போறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கும். அறிமுகம் மட்டும் இல்லாமல் அவர்களால் உங்களுக்கு உதவிகள் நிறைய கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இப்படி வந்து புதிய நபர்களால் உதவிகள் அதிகமாக கிடைச்சாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த கால நேரத்தில் ரொம்பவே அவசியமாக இருக்குது. பயணங்கள் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட முன்னேற்றத்துக்கு நீங்கள் அதிகமாக பயணங்கள் செய்ய வேண்டியிருக்கும். இந்த பயணங்களின் காரணமாக உங்களுக்கு உடல் சோர்வு, மனசோர்வு எல்லாம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் காணப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு பெண்களுக்கு இருக்க வேலையில் கலை சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். ஏற்றங்கள் அதிகமாக இருந்தாலும் அதற்கான அலைச்சல்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காரியங்கள் ஒரு சில அலைச்சல்களுக்கு பின் கிடைக்கும். அதே போல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து உங்களுக்கு இந்த காலத்தில் செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஏற்றவும் பண வரத்தும் செலவை விட நல்லாவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாகனம் தொடர்பாக செலவுகள் ஏற்படலாம். தீ சார்ந்த விஷயங்களால் உங்களுக்கு ஆபத்து ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. இது மாதிரி கவனங்கள் அதிகமாக தேவைப்படுறது ஒரு சில இடத்துல. இருந்தாலும் இந்த கால நேரத்தில் உங்கள் அரசியல் வாழ்க்கை முன்பெப்போதும் இல்லாத அளவுக்கு பிரகாசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாடங்களில் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. இந்த கவனமானது உங்களுக்கு அதிகமான மதிப்பெண் பெறதுக்கான வாய்ப்புகளை இந்த கால நேரத்தில் பெற்றுத்தரப்போது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சக மாணவர்களோட நலனில் அக்கறை காட்டுவீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து இந்த கால நேரத்தில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கனால கல்வியில் மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வுகள், விளையாட்டு, இது மாதிரி துறைகளையும் நீங்கள் சிறப்பாக சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா மாரியம்மனை வணங்க உங்களுக்கான பரிகாரங்கள் இதாக பார்க்கப்படுற வேலை. அம்மனை வணங்குறப்போ என்ன ஆகுனா நீங்கள் தீபம் ஏற்றி வணங்க. அப்படி தீபம் ஏற்றி வணங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான நன்மைகளும் உங்களுக்கு சிறப்பாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கிற அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனது ஒரு அமைதியான நிலைமையில் இருக்கும். அமைதியான மனதானது மேலும் மேலும் உங்களுக்கு ஏற்றங்களை
சிறப்பாக கொண்டு வந்து தரும். இப்படி ஏற்றங்களை சிறப்பாக கொண்டு வந்து தரது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்திற்கு அம்மனின் அருள் இந்த கால நேரத்தில் தேவைப்படுது. அதே போல் உங்கள் செல்வ செழிப்பு இருக்கு இல்லையா, அது மேலும் பெருகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மனின் அருள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்ய போகுது அப்படிங்கிறது இன்னொரு இந்த காலத்தோட சிறப்பாக இங்கு பார்க்கப்படுது. அதே வேளை பார்த்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு பரிகாரங்கள் இருக்க வேலை நம்ம இதுவரை உங்களுக்கான கிரக நிலைகள் அதே போல பொது பலன்கள் பரிகாரங்கள் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம வந்து நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம். இதே போல நம்ம வீடியோ பார்க்கணும்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்கள். நம்ம முதலாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விஷாகம் 4ஆம் பாதம். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டி வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கேற்ற கூலி, அதாவது நீங்கள் உழைத்ததுக்கு ஏற்ற கூலி உங்களுக்கு 2 மடங்கு, அதாவது வருமானம் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் நீங்கள் உழைப்பை விட 2 மடங்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழில் வியாபாரம் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உற்பத்தி கூடும். உற்பத்தி கூடுறது மட்டும் இல்லாமல் அதிகமான ஒப்பந்தங்கள் வரும். அதிகமான ஒப்பந்தங்கள் வரதுனால உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சிறப்பான லாபங்கள் பெறும். இப்படி சிறப்பான லாபங்கள் அதிகமாக கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கும் அதே போல் உங்கள் வியாபாரத்தில் அதிகமாக லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுவரை உங்கள் வியாபாரத்தில் வந்து வராத பாக்கிகள் எல்லாமே இந்த கால நேரத்தில் வரப்போகுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சிரமங்கள் எல்லாமே வந்து முற்றிலும் நீங்க போகுது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த காலம் வந்து ஒரு பொன்னான காலமாக இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு தொழில் வியாபாரம் ரெண்டுமே சிறப்பாக இருக்கவில்லை. நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான வேலை பளு இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகுனா ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும். நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்னன்னா வந்து அதிகமான கடின உழைப்பு போடுறப்ப உங்க உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உணவுகளை சரியான நேரத்தில் சரியான வகையில் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுஷம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இருந்த தொல்லைகள் நோய்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்க போது, இல்லை அதோட வேகமும் தாக்கமும் குறையும். அது மட்டும் இல்லாமல் அரசு சார்ந்த உதவிகள் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு உதவிகளால் ஏற்றங்கள் அதிகமாக இருந்தாலும் மேல் அதிகாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் செய்கிறமா இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்கிறமா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் மேல் அதிகாரி இல்லை உங்கள் கூட இருக்க சகாக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்கக்கிட்ட அனுசரித்து போங்க. அவங்களோட கோபதாபங்களை உங்கள் மேலே காட்டுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால் வந்து எல்லா விஷயத்திலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் எல்லாமே ஒன்று சேருவாங்க. இந்த காலகட்டத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இல்லை மனஸ்தாபங்கள் இருந்தால் அதெல்லாம் நீங்க போது. நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திலும் ஒற்றுமையும் நன்மையும் இந்த கால நேரத்தில் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. அதே போல் திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திருமண வரன்கள் அமையறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. இந்த வாய்ப்புகளால் உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரம் தான் நம்மளுக்கு வந்து உங்களுக்கான கடைசி நட்சத்திரம். இதற்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்களுக்கு திட்டமிட்டு வச்சிங்கன்னா அந்த திட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இப்படி நன்மைகள் அதிகமாக இருக்கல நீங்கள் பணத்தை கொடுக்கல் வாங்கல வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியமாக இருக்குது. அவசியமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட அந்தஸ்து இந்த கால நேரத்தில் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றுவீங்க. அது உங்களுக்கு மேலும் ஏற்றங்களை பெற்றுத்தரும். பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் வந்து உங்களுக்கு உங்களோட பிள்ளைகளால் உங்களுக்கு பாராட்டும் மகிழ்ச்சியும் வந்து சேரும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இன்பகரமான நாளாகவும் இன்பகரமான மாதமாகவும் ஒட்டுமொத்தமாக உங்கள் குடும்பத்தில் ஒரு நன்மையும் ஏற்றமும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொல்லை கொடுத்திருந்த எதிரிகள் இல்லை கூடவே இருந்தவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விலகி செல்வாங்க. விலகி செல்றது மட்டும் இல்லாமல் அவங்களை சார்ந்தவங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் வந்து இதுக்கு மேலே வரப்போகுது. இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் தினப்பலன்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உடனுக்குடனே உண்மையாகவும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. அதே போல உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஏற்றங்களையும் நன்மைகளையும் பெறதுக்கு நம்ம இங்க சொல்ற நன்மைகளை, நல்ல விஷயங்கள், ஏற்றங்களை அப்படியே எடுத்துக்கோங்க. தடைகள், தாமதங்களை கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா எடுத்துக்கோங்க. அதை முன்னெச்சரிக்கையா எடுத்துட்டு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருக்கப்ப என்ன ஆகும்னா, அந்த பிரச்சனைகள் வருதுங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதோட வேகத்தையும் தாக்கத்தையும் குறைக்கலாம். இல்லைன்னா நீங்க அம்மனின் வழிபாட்டாலையும் அம்மனின் அருளாலையும் அந்த பிரச்சனையிலிருந்து முற்றிலும் விலகிறதுக்கான வாய்ப்புகளும் இங்க அதிகமா இருக்கு. இதே போல 12 ராசிகளுக்கான பலன்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு